தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் குறள் ஒன்று இருக்க குறை ஒன்றும் இல்லை என்னும் தொடர் நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். குறள் இருக்கிறது, குரல் இல்லை. அதனால் ஒரு கொஞ்சம் பேச்சை குறைச்சா நல்லது தானே. எவ்வளவு செறிவாக இதை சொல்ல முடியுமோ சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஒற்றை குறளை பற்றி கொண்டு உலகெங்கும் உலா வரலாம், உள்ளத்தில் சுகம் பெறலாம், உண்மையினுடைய முகத்தை காணலாம். அதுதான் குறளினுடைய மகிமை. அதாவது எப்படி பகவத்கீதை 18 அத்தியாயங்களும் ஒரே ஆளுக்கு சொல்லப்பட்டது அல்ல, ஒரு ஆள் மூலமாக பல ஆட்களுக்கு பல மனநிலைகள் உள்ளவர்களுக்காக சொல்லப்பட்டது. மனிதர்கள் என்றாலே பல்வேறு மனநிலைகள் உடையவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். திருக்குறளும் அப்படித்தான். பல்வேறு மனநிலைகள் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளும்படி அவரவர்களுக்கு ஏற்ப அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஒரே மனிதனுடைய மாறுகின்ற மனநிலைகளை அனுசரித்தும் குறளாசிரியர் குறள்களை வழங்கியிருக்கிறார். படிப்படியாக ஒருவனை கையை பற்றி கொண்டு செல்வது அவருடைய வழி. துறவிக்கு ஒரு நீதி, இல்லறத்தானுக்கு ஒரு நீதி என்று சொல்வதும் அவருடைய வழி. அரசனுக்கு சொல்லுகின்ற நீதி ஒரு விதமாக இருக்கும், ஒரு பாமரனுக்கு சொல்லக்கூடிய நீதி இன்னொரு விதமாக இருக்கும். குறள் பேசுகின்ற அறம் என்பது இதை செய் அதை செய்யாதே என்பது மட்டுமல்ல, இதை செய்வதனால் என்ன நன்மை வரும், அதை செய்வதனால் என்ன தீமை வரும் என்று சொல்வது மட்டுமல்ல, செய்யாதிருப்பது எப்படி தீமை என்பதும் சொல்லி காட்டுகின்ற பாங்கு அவருக்கு உண்டு. ஒரு நன்மையை செய்யாதிருப்பது தீமையை செய்வதற்கு சமானம் என்பதாக திருக்குறள் ஆசிரியர் பல இடங்களிலே காட்டுகிறார். ஒரு மனிதன் என்பவன் எந்த விதமான வெகுமானங்களும் எதிர்பார்க்காமல் அறவழியில் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய கொள்கையாக இருந்து வந்திருக்கிறது. இது என்னுடைய குருநாதரிடம் ஒரு கேள்வியை கேட்கும்போது அதற்கு விடையாக அவர் சொன்னார். நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன், இது உங்களுக்கு பிடிபடுமானால் குறள் உங்கள் வசமாகும், அதற்காக சொல்லுகிறேன். நான் என்ன கேட்டேன் அவர்கிட்ட, கர்மவினை சித்தாந்தம் என்று நம்ம நம்புகிறோம். நமக்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம், என்னவாக இருந்தோம் அது தெரியல. முன்பு இப்படி இருந்திருக்கலாம் என்று யூகிக்கும்படியாக இன்றைக்கு நம்முடைய வாசனை பதிவுகள் இருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய மனதிலே ஓயாமல் விரைந்து கொண்டிருக்கின்ற எண்ணங்களுடைய போக்கு, தரம், தன்மை இவற்றை கவனித்து பார்த்தோமானால் நாம் பூர்வத்தில் எந்த விதமாக இருந்திருப்போம் என்பதாக நமக்கு ஒரு பாங்கு கிடைக்கும். If you watch the present flow and quality of your thoughts, you will have a fairly good idea of what you would have been in the past. சரி, ஆனால் அதற்கு மேல் அந்த விவரங்கள் நமக்கு பயனுள்ளதாக இல்லை. நாம் நம்புகிறோம், ஆனால் இது நம்முடைய நேரடி அனுபவமாக இல்லை. முற்பிறவி என்பதையும் இதற்கு பிறகும் இந்த மரணத்திற்கு பிறகும் ஜனனம் தொடரக்கூடும் என்பதையும் நாம் நம்புகிறோம். நம்முடைய பெரியவர்கள் சொன்னதனால் நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை ரொம்ப அவசியமானது. ஆனால் நேரடி அனுபவமாக நமக்கு நினைவில்லை. ஜென்மமெடுத்த கணக்கை காட்டிலும் செத்த கணக்கே அதிகம் என்று இருந்தாலும் நமக்கு செத்த நினைவு இல்லை. பிறந்து விட்டோம் என்று தெரிகிறது, இறக்கத்தான் போகிறோம் என்பது புரிகிறது. எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல போகிறோம் என்பதிலே நமக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது. இது அப்படி இருக்க, இந்த கர்மவினை சித்தாந்தத்தை பற்றி பேசும் பொழுது ஒருவன் இன்றைக்கு ஒரு துன்பத்தை அடையும் பொழுது எதனால் அந்த துன்பத்தை அடைகிறான் என்கின்ற நினைப்பை ஏன் ஏற்படுத்தி இருக்கக்கூடாது என்று கேள்வி கேட்டு, முன்னாடி நீ வாழ்ந்த பொழுது ஒரு தவறு செய்தாய், அதனால் இன்றைக்கு தண்டிக்கப்படுகிறாய் என்பது
நமக்கு ஒரு தகவலாக இருக்கிறது, பெரியவர்களுடைய கூற்றாக இருக்கிறதே தவிர, இப்படித்தான் நான் ஓஹோ இன்னைக்கு நான் துன்பம் அனுபவிக்கிறேன்னா ஓஹோ நான் இன்னைக்கு அந்த தப்பு செஞ்சேன்ல அதனால நான் இன்றைக்கு அனுபவிக்கிறேன், அப்படியே ஒரு நினைவை கொடுக்கக்கூடாது என்று என்னுடைய குருநாதரிடம் கேட்டேன். அவர் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார். 2 விதமாக பதில் சொன்னார். அதாவது ஒன்று, மெமரி கெனாட் பி பார்ஷியல்னர், திறந்தால் மற்றத்தையும் திறந்து விட்டுருணும், தாங்காதுன்னர். ஒரு பிறப்பில் நமக்கு இப்போ இருக்கிற நினைவுகளே நம்மால் தாங்க முடியலை. மற்ற போன பிறப்புகளில் நமக்கு இருக்கக்கூடிய நினைவுகள்லாம் திரும்பி வந்ததுன்னா முதல்ல நீ அட்ரஸை விசாரிப்படான்னார். அந்த அட்ரஸ் எங்கேன்னு தேட ஆரம்பிச்சிருவேன். கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன், இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துடும். தேவையில்லை அது. இந்த மறைப்பு மனிதனுடைய நன்மைக்காக ஏற்பட்டது. லிமிட்டேஷன் இஸ் அ ப்ரொடெக்ஷன் என்று ரொம்ப அழகாக அதை எனக்கு எடுத்து காட்டினார். அது அல்லாமல் இன்னொன்று சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் பதில் கன்வின்சிங்காக இருக்குது, ஆனால் அதில் எனக்கு திருப்தி ஏற்படலை, ஒரு சாமர்த்தியமான பதிலாக எனக்கு தோன்றுகிறது. நான் இன்னொன்று ஒரு பதில் சொல்லுகிறேன், அதுலேயும் உனக்கு திருப்தி ஏற்படலாம், ஏற்படாமல் போகலாம், ஆனால் அதுதான் பதில்னாரு. என்னன்னு கேட்டால், எ ஹியூமன் பீயிங் கேன் கால் ஹிம்செல்ஃப் எ ஹியூமன் பீயிங் ஒன்லி வென் ஹி இஸ் அன்கண்டிஷனலி குட் அப்படின்னாரு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு என்ன நேர்ந்தாலும், துன்பம் நேர்ந்தாலும் சரி, இன்பம் நேர்ந்தாலும் சரி, நன்மை விளைந்தாலும் சரி, தீமை விளைந்தாலும் சரி, நான் நல்லவனாகத்தான் இருப்பேன், நான் அறவழியில்தான் நடப்பேன் என்கின்ற உறுதிப்பாடு எவனுக்கு இருக்கிறதோ அவன் தன்னை ஒரு மனிதன் என்று அழைத்துக் கொள்ளலாம் என்றார். இதுதான் விஷயம். At the most you can call yourself a human being, even that is a tall claim அப்படின்னாரு. Even that is a tall claim, அவ்வளோதான். ஸோ அது அப்புறம் என்ன சொல்வீங்க அவர்கிட்ட? எனக்கு நல்லா இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு சுற்றி எல்லோரும் உட்காந்துரும். அதை பார்த்துட்டு என்ன ஒரு ஃப்ளாஷில் அடித்தார். ரொம்ப நல்லது. அட் தி மோஸ்ட் யூ கேன் கால் யுவர் செல்ஃப் அ ஹியூமன் பீயிங், ஈவன் தட் இஸ் அ டால் கிளைம். சரி சரிதான், நல்லா இருக்கு. இந்த வாசகம் எடுத்துக்கொண்டு வந்தேன். 15 வருடங்களுக்கு முன்னால் கேட்ட வாசகம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே குருநாதர் என்கிட்ட சொன்னார் தோணுது. அப்போது உன்னுடைய வினையை பற்றிய தகவலோ அல்லது நினைப்போ உனக்கு தேவையாகவே இருக்கக்கூடாது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி கூட உனக்கு தேவையாக இருக்கக்கூடாது. நீ ஒரு மனிதன் என்று கருதப்பட வேண்டுமானால் ஒரு மனிதனுக்கு என்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ, மற்றவர்களும் எதிர்பார்க்கிறாயோ, அந்த பண்புகளை நீ நடத்தி அனுசரித்து காண்பிக்க வேண்டும். அவ்வளோதான். நம்ம எல்லோர்ட்டையும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கிறோம். இதை வைத்துக்கொண்டு தான் ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்கிறோம். ஒருத்தரை பார்க்கும் பொழுதே நம்ம இப்படி இதை வச்சு தான் பார்க்குறோம். ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம், அதை வச்சு தான் பார்க்குறோம். அவர் என்ன சொன்னார், ஒரே ஒரு வாட்டி அதை திருப்பி ஒன்றா பாருன்னார். இந்த ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கே, ஒரு சட்டம் வச்சுருக்கிய, ஒரே ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு எல்லாமே சரியாக போய்டுனார். எல்லாமே சரியாக போச்சான்னு தெரியாது, எனக்கு நடந்தது. திருப்பி பார்த்தா அடி ஆத்தாடி, இதை விட ஒரு கோமாளி, இதை விட ஒரு முட்டாள் நீங்கள் பார்க்கவே முடியாது. அறிவினுடைய உச்சமும் அவலத்தினுடைய ரொம்ப சீர்கேடான தன்மையும் எப்படித்தான் சேர்ந்து ஒரு மனதிலே இருக்குமோ அப்படின்னு தோணும். மகத்தான எண்ணங்களும் மிகவும் மலினமான எண்ணங்களும் சேர்ந்தே மனித மனத்தில் உலவுவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் திடுக்கிடும் தன்மை வாய்ந்ததாகவும் இருந்தது. ஆனால் இந்த குருவின் அருளால் நிகழ்ந்த இந்த நிகழ்வில் பெரும் பயன் விளைந்தது. என்ன விளைகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை இது திரும்பி பார்த்துட்டோம்னா வில் நெவர் சிட் இன் ஜட்ஜ்மெண்ட் ஓவர் அதர்ஸ் எனிமோர். அதுக்காக நீங்கள் கல்லாயிட மாட்டீங்க, பெருசாக ஞானி ஆயிடுவீங்க, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் யாரை பார்த்து சரி என்ன பெரிய நம்ம செய்யாத தவறா, நம்ம நினைக்காத எண்ணமா, அவ்வளோதானே. எதை வெளியில் நம்ம பார்க்குறோமோ அதையெல்லாம் உள்ளே இருக்குன்னு தெரிந்து கொள்வோம். என்ன நல்லதாக இருந்தாலும் சரி, என்ன கெட்டதாக இருந்தாலும் சரி, ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கணும், அது இயல்பாக எடுத்துக்கணும். இப்போ வீடுன்னு இருந்தால் சமையல் அறை இருக்குது, படுக்கை அறை இருக்குது, பாத்ரூம் லெட்டின் இருக்கா இல்லையா? தவிர்க்க முடியுமா? இது அசிங்கம்னா அது அசிங்கன்னு தவிர்த்தா மொத்தம் வீடு மொத்தமே அசிங்கமாயிடும் இல்லையா? சிருஷ்டியே இப்படி தான் இருக்குது. சிருஷ்டிக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள், அக்னி காரியம் என்று. பக்க விளைவு இல்லாமல் இயக்கம் என்பது இயங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி நம்ம ஒரு உணவு என்று சமைத்தோமானால் அது ஊசி போவது என்பது தவிர்க்க முடியாதோ,
உட்கொள்ளுதல் என்று ஒன்று இருக்கும் பொழுது வெளியேறுதல் என்பது எப்படி தவிர்க்க முடியாதோ, அப்படி நன்மையும் தீமையும் சேர்ந்தேதான் இருக்கும். அப்படி இன்பமும் துன்பமும் சேர்ந்தேதான் இருக்கும். நலமும் மலமும் சேர்ந்தேதான் இருக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம நன்மையில் மட்டுமே தான் இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நலம் சார்ந்தே இருக்க வேண்டும். நலம் சார்ந்தேன்னா மற்றவர்களுடைய நலம். எது நமக்கு நலமானது என்ன, மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் நமக்கு நன்மை. ஏன்னா நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் சரி, நாம் எல்லோரும் ஒருவர் சார்ந்து தான் இருக்கிறோம். உங்களுடைய நலன் எனக்கு முக்கியம், என்னுடைய ஒழுக்கம் உங்களுக்கு முக்கியம். இப்படி ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கும். இன்டர் டிபெண்டன்ஸ் இஸ் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் கிரியேஷன். பரஸ்பரமாக ஒருத்தர் நம்ம சார்ந்து தான் இருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ள இந்த பின்னணி தேவை. நான் ஒரே ஒரு குரல் தான் பேச போகிறேன், அதற்கு இந்த பின்னணி தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த வினை சித்தாந்தம், கர்ம வினை சித்தாந்தம் இருக்கிறது. அதில் நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, எது வேணால் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். எனக்கு முன்பு நான் எப்படி இருந்தேன் தெரியாது, பின்னாடி நான் எப்படி இருக்க போகிறேன் தெரியாது. ஆனால் இப்பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரிகிறது. எப்படி இருக்க வேண்டும்? திரும்ப ஒரு முறை சொல்லுகிறேன். என்ன விளைந்தாலும் சரி வாழ்க்கையில் நான் நன்மைங்கிற பாதையை விட்டு விலகி இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் குறள் காட்டும் நெறி. ஜிஸ்டா சொல்ல போனால், எனக்கு என்ன நேர்ந்தாலும் என்ன நேராது போனாலும் அறவழியில் இருப்பதல்லால் வேறு எந்த விதமான எண்ணமும் எனக்கு இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்ற கேள்வி வரவே கூடாது. ஏன்? வை நாட்? வை ஷுட் இட் நாட் ஹேப்பன் டு மீ? என்னுடைய குருநாதர் ஒரு நல்ல ஒரு பொன் எழுத்தில் பொறிக்கப்பட்ட வாசகம் ஒன்று சொன்னார். 1995 சொன்ன வாசகம் எனக்கு ஞாபகம் இருக்கும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆர் டஸ் நாட் ஹேப்பன் இஸ் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட் and with the permission of your guru for your own good in your own interest. எது நடந்தாலும் எது நடவாது போனாலும் அது இறைவன் திருவருளே, உன்னுடைய குருவின் சம்மதத்தாலேயே, உனக்காக, உன்னுடைய நன்மைக்காகவே அப்படி அது இருக்கிறது. சரி, அதை புரிந்து கொண்டு வருகிறோம். இதை புரிந்து கொண்டு விட்டோம். இப்போ உங்களுக்கு எல்லாரும் நீங்கள் இது கன்வின்ஸ்டு தான், அது எனக்கு தெளிவாக தெரிகிறது. இதுக்கப்புறம் நம்ம அதை அனுசரித்து கொள்ளும் பொழுது நமக்கு சிக்கல்கள் வரும். அது எப்படி சிக்கல் வராமல் இருக்குன்றதுக்கு ஒரு குறள் நமக்கு உதவுது. இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, இல்லையா? எப்போ நமக்கு இந்த ஞானம்ன்றது வருது, எதை இன்பம் நினைக்கிறோமோ அது துன்பமாக முடிகிறது. புத்தி கெட்டு போன பின்பு தோணும், அந்த பூச்சிக்கு பேரு தாண்டி ஞானம். மாதிரி எப்போ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், யாருன்னு தெரியல, ஒரு கிராமத்து ஆசாமி ஆனந்த விகடனில் எழுதியிருந்த கவிதையில் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தது. அதை சொல்கிறேன். புத்தி கெட்டு போன பின்பு தோணும், அந்த பூச்சிக்கு அந்த புதுமைக்கு பேரு தாண்டி ஞானம்னார் அவர். நான் இப்படி சொல்லுவேன், தடுக்கி விழுந்து வந்த பின்னே தான் தத்துவம் புரிகிறது. அடிபட்டு பார்த்தால் தான் அடிபடாத சுகம் புரியும். பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் தொட்டு பார்த்தால் தழும்பெல்லாம் இனிக்கும். சரிதானா? அப்படி எடுத்து அனுபவம் தானே. அனுபவம் தான் ஞானம். அந்த அனுபவம் பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. ஆனால் நம்ம தவறு செய்தோம், நம்ம முட்டாத்தனமாக நடந்துக்கிட்டோம், இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை. நாம் சரியாக செய்தோம், நம்ம அறிவாளியாக இருந்தோம், அதுவும் ஒரு பொருட்டே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய அறிவு எம்மட்டு, நம்முடைய அறியாமை எம்மட்டு, ஒன்றுமே கிடையாது. லாஃபபிள். அது மாதிரி அந்த சிந்தனையே லாஃபபிள். என்ன நம்ம அறிவு? எப்படி அதை கொண்டாடி கொள்ள முடியும்? என்ன நம்ம அறியாமை? அதை எப்படி நம்ம பொருட்படுத்த முடியும்? விட்டுறணும். ஒரு நதியில் மலர் விழுந்த போது அதில் ஜனன மரணம் கிடையாது, இல்லையா? நதியில் மலர் விழுந்தா அதுக்கு ஒரு போக்கில் அந்த நதி கொண்டு போகுதுல்ல. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து சொல்றது கூட மடமை தான். சாய்ஸ் இருக்கா? அந்த மலருக்கு சாய்ஸ் வேற இருக்கா? விழுந்தா அப்படியே அது எங்கே கொண்டு போதோ கொண்டு போகும். எங்கே கொண்டு போயிடும்? நீர் இன்னொரு நீருக்கு தான் கொண்டு போகும், கடலுக்கு கொண்டு போகும், இல்லை எங்கேயோ ஒரு கரையில் சேர்க்கட்டும், ஒரு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய காலடியில் நம்மளை தூக்கி போடட்டும், எங்கே வேணா போட்டோம். இல்லை ஒரு சின்னஞ்சிறுமி அதை பார்த்து எடுத்து தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டோம், அதோட ஒரு பதவி கிடைக்குமா? ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு சின்னஞ்சிறுமியினுடைய தலையை அலங்கரிப்பதை காட்டிலும் அந்த மலருக்கு பதவி கிடைத்து விடுமா? இப்படி வச்சுக்கலாம். சரி, இப்போ எப்படி நுழையிறோம்னா, இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. தான் ஓப்பனிங் சீன். ஓகேயா கிருஷ்ணன்? சரியா? இன்பமும் துன்பமும்
திருவடியாக இறைவன் இருக்கின்றான். இன்பமும் துன்பமும் திருவடியாக இறைவன் இருக்கின்றான். அதன் இடையில் மலராய் நான் விழுந்தேன், அவன் எதிரில் சிரிக்கின்றான். சரிதானா? இன்பமும் துன்பமும் திருவடியாக இறைவன் இருக்கின்றான். அதன் இடையில் மலராய் நான் விழுந்தேன், அவன் எதிரில் சிரிக்கின்றான். அமைதி எனும் ஓர் தனியறையின் உள்ளே அவனுடன் நான் இருந்தேன். அமைதி எனும் ஒரு தனியறையின் உள்ளே அவனுடன் நான் இருந்தேன். பொங்கும் ஆனந்த தீபங்கள் அசைந்தாட அவன் அழகை ரசித்திருந்தேன். இமை திறவாமல் அவன் இருந்தான், நான் இமை மூடாதிருந்தேன். இமை திறவாமல் அவன் இருந்தான், நான் இமை மூடாதிருந்தேன். ஏதோ ஒரு கணம் இமை திறந்தான், நான் எல்லாம் நான் இழந்தேன். ஏதோ ஒரு கணம் இமை திறந்தான், அங்கு எல்லாம் நான் இழந்தேன். இன்பமும் துன்பமும் திருவடியாக இறைவன் இருக்கின்றான். அதன் இடையில் நான் ஒரு மலராய் வீழ்ந்தேன், எதிரில் சிரிக்கின்றான். இழந்தால் வருவதே இன்பமம்மா, இங்கே பெறுவது ஏதுமில்லை. हार में जीत है. இழந்தால் வருவதே இன்பமம்மா, இங்கே பெறுவது ஏதுமில்லை. நான் இழந்தேன், மிதந்தேன், கடந்தேன், கரைந்தேன், இனி எதும் மீதமில்லை. நான் இழந்தேன், மிதந்தேன், கடந்தேன், கரைந்தேன், இனி எதும் மீதமில்லை. அழகே அன்பே அமுதே உயிரே, ஆரறிவார் உன்னை. அழகே அமுதே அன்பே உயிரே, ஆரறிவார் உன்னை. எங்கோ அலைந்தவன் வழியில் நிலவென நுழைந்தாய், அள்ளிக்கொண்டாய் என்னை. எங்கோ அலைந்தவன் வழியில் நிலவென நுழைந்தாய், அள்ளிக்கொண்டாய் என்னை. இன்பமும் துன்பமும் திருவடியாக இறைவன் இருக்கின்றான். அதன் இடையில் மலராய் நான் விழுந்தேன், அவன் எதிரில் சிரிக்கின்றான். சரியா? அதாவது இங்கே உங்க கூட பேசணும்னு வந்தா அதுக்கு குறிப்பெடுக்கணும்னா பாட்டு வருது, கவிதை வருது. இந்த பாட்டு நீங்கள் தான் முதல் முறையாக தானே கேட்குறீங்க. நானும் இப்போ தான் முதல் முறையாக பாடுறேன். நான் இந்த பாட்டு பாடி பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை. இது என்ன மெட்டு என்ன சமாச்சாரம் தெரியல. ஆனால் நீங்கள் எதையும் தாங்குவீங்கன்ற அந்த நம்பிக்கையில் நான் உங்கள் முன்னால் நிம்மதியாக பாடி பார்த்துக்கிறேன். அவ்வளோதான்.
இன்றைக்கு இந்த பின்னணியில் இப்போ இன்பமும் துன்பமும் இறைவனுடைய திருவடி என்று நாம் புரிந்து கொண்டோமானால் அதன் இடையிலே சிரிக்கின்ற மலர்தான் நாம் என்கின்ற பாங்கு, மனப்பாங்கு, நமக்கு மனப்பாங்குன்னு ஆட்டிடியூட் நமக்கு வருமானால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? நீங்கள் மீனாட்சியுடைய படம் பார்த்துருக்கீங்களா? சிற்பி வரைஞ்சிருப்பார். ரொமையான ஒரு கோட்டோவியம், தத்ரூபமாக மீனாட்சி நேரையே பார்க்குற மாதிரி இருக்கும். மீனாட்சியுடைய இந்த 2 கால்களுக்கு நடுவில் ஒரு ரோஜாப்பு மலர் இருக்கும். நான் தான் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு துன்பம் இல்லை. சரி, என்ன குரல்? பாலகிருஷ்ணன், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். 35வது அதிகாரம் துறவு, அதில் முதல் குரல் 341வது குரல். வாழ்க்கையில் ஒரே ஒரு குரல் மட்டும் போதும் என்றால் தயவு செய்து இதை பிடித்து கொள்ளலாம். ஏன்னா நமக்கு வேற எதுவும் வேண்டியதில்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். நோதல் அப்படின்னா துன்பப்படுதல், நம்ம துன்பப்படுதல். 7 சீர் தான் இருக்கு மொத்தமே, 7 வார்த்தை, 2 அடி கூட இல்லை, 1.25 அடி தான் இருக்கு. இதில் இவர் காட்டுற சாவகாசம் நிதானம் இருக்கே, அந்நியாயம் இந்தியா அன்லிமிட்டட்னு பேர் சொல்லலாம். அவருக்கு எவ்வளோ அந்நியாயம் பாருங்க. ஒரு கோவில் யானையினுடைய சாவகாசம், ஒரு சக்கரவர்த்தினியுடைய ஒய்யாரம், இதெல்லாம் இந்த ஒரு 7 சீரில் காட்டுகிறார். 7 சீரில் 2 சொற்கள் ரிப்பீட் ஆகுது. யாதனின் யாதனின் அப்படிங்கிறார். நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எப்பேற்பட்ட ஒரு தெய்வமா, ஒரு தேவனா இருந்தா இந்த வார்த்தை சொல்ல முடியும் அவரால். அதனால் திருவள்ளுவர் தேவர், தெய்வப்புலவர்னு சொல்றோம். சென்னா போதா, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இல்லையா? வாந்திகழ்ந்த உண்மையெல்லாம் வையமும் காணவே நான் திறந்தேன் 4ஆம் முகம் என்று பிரம்மன் சொன்னது மாதிரி இருக்கிறது திருவள்ளுவருடைய இது. 4ஆம் முகத்தை அவர் காட்டின மாதிரி இருக்கிறது. வீடு என்கின்ற முகம். யாதனின் யாதனின், ஒரே ஒரு முறை பரிமேலழகர் அப்படி தொட்டுட்டு ஒரு ரவுண்டு வெளியில் போயிட்டு திரும்ப குரலுக்கு வருவோம். சரியா? அப்போ தான் நமக்கு புரியும். கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம வெக்கேஷனுக்கு நம்ம ஊருக்கு போகிறோம், கிருஷ்ணன் கோயில், முதல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வா அப்படிம்பாங்க. டக்குன்னு போய் முதல்ல ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருணும், தொட்டுட்டு வந்து வந்தாச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கலாட்டா விளையாட்டுலாம் ஆச்சு வாங்க அப்படின்னும். அப்புறம் பார்த்தா பூஜைக்கு போகணும், கட்டாயம் போவோம். பூஜைக்கு முன்னா அது பிறகு செமத்தியாக பிரசாதம் கிடைக்கும். அது குழந்தைகளுக்கு தெரியும். இந்த குழந்தைகளுக்கு எப்போ தெரியுமா டென்ஷன் ஆகும்? கோவிலில் இந்த பாட்டு பாடுறதுலாம் ஒரு முடிவுக்கு வரும்போது எவனா ஒருத்தன் திரும்ப ஆரம்பிப்பான், கட்டுப்பாயிடும் குழந்தைங்க. ஆமாம், அதான் அவர் பாடிட்டார்லம்மா, அதுக்குள்ளே ஏமா யூரியாமா அந்த மாமா ஏமா ஆரம்பிக்கிறாரு அப்படிப்பா. கொஞ்சம் உரிமை இருக்கும், மாமி சும்மாரு போதும், நீ வீட்டில் போய் பாடிக்க அப்படின்னு. சுண்டெல்லாம் கொதிக்க இருக்கும், சக்கரை பொங்கல்லாம் வச்சுருப்பான் இவன் பாட்டுக்கு. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு எடுத்துருவான். அதுவும் ஒரு வரியை 2 வாட்டி பாடி, கவிஞராக இருப்பாங்களோ ரொம்ப தெரியாது, எல்லாத்தையும் 2 வாட்டி வர சொல்லுவானுங்க. இந்த மாதிரி கஷ்டமாயிடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல பரிமேலழகரை தொட்டுருணும். என்ன சொல்கிறாரு? 2 தாங்க சொல்கிறாருப்பா. புறமாகிய செல்வத்தின் கண்ணும் அகமாகிய யாக்கையின் கண்ணும். யாக்கைனா உடம்பு, புறத்தே இருக்கக்கூடிய பொருள், இங்கே உள்ள இருக்கக்கூடிய உடம்பு. இதுக்கு மேலே நீ பற்றை வைத்திருந்தானால் தொல்லை. இந்த பற்றை, அந்த பற்றையும் இந்த பற்றையும் விட்டுடணும். எதனால் விட்டுடணும்? பரிமேலழகர் அங்கே வச்சுட்டார் அதை. ஏன்னா 2 நிலையற்றதுங்கிறதுனால விட்டுடணும். அதை அறியாமை. நிலையற்ற ஒரு விஷயத்தில் போய் பற்று வைப்பது என்பது அறியாமை. அதனால் புறத்தே இருக்கக்கூடிய செல்வத்திலும் பற்று வைக்காதே. இந்த பக்கம் அகத்தேன்னு தான் சொல்கிறார். நம்ம உடம்பு வெளியில் நினச்சிட்டு இருக்கோம், உள்ளு தானே. வெளியில் இருக்கு இந்த தோல் சாப்பிடுமா, கை சாப்பிடுமா? எதுவுமே சாப்பிடாது. உணவு உண்டால் தான் உணவு. அதனால அப்படி அகத்தே யாக்கை அப்படின்ட்டார். சரியா? அது மட்டும் இல்லை, உடம்புல உயிர் இருக்குல்ல, அதையும் சேர்த்து சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த கரணங்கள் இருக்குல்ல, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அது வாசலில் கள்ளப்புலன் அப்படின்னு சொல்லுவார் திருமந்திரத்தில். கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு, அந்த புலன்களும் இருக்கின்றது. அதனால் அது அகம் அப்படின்ட்டார். இது நிலையாமையை மனதில் வைத்துக்கொண்டு இந்த 2 விதமான பற்றையும் விட்டுவிட்டால் சரியாக இருக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் அப்படி வச்சுட்டு நோதல் அதனின் அதனின் இளன். இது ப்ரோஸ் ஆர்டர் வச்சுக்கிட்டோம்னா, ஒருவன்
எந்த பொருளிலிருந்து நீங்குகிறானோ, எந்தெந்த பொருளிலிருந்து நீங்குகிறானோ அந்த பொருளிலிருந்து அந்தந்த பொருளிலிருந்து அவனுக்கு துன்பம் இல்லை. இதாங்க நீங்கள் மனசில் கல்கண்டா நீங்கள் போட்டுட்டு பார்த்தா தான் இந்த குறள் நமக்கு அப்படி அவ்வளோ புரியும். நீங்குதெல்லாம் என்ன? துரத்தல். பொருளை துரத்தல் வேறு, பற்றை துறப்பது வேறு. எனக்கு வேண்டாம்ப்பா போது உனக்கு வேணும்னு தான் அர்த்தம். விசும்பி போது நீ அதை விடலைன்னு அர்த்தம். பக்தராஜ் மகாராஜ் கதை ஒன்று சொன்னேன் பாருங்க உங்களுக்கு. ஒரு மகாராணி வந்து அவருக்கு வந்து ஒரு இது என்ன கங்கணம், அதுக்கு பேர் கையில் போட்டுக்குது, நல்ல சாலிட் கோல்டு, நீங்கள் வந்து இதை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்தாங்க. அவர் பரம்பரை சொத்து, அந்த ராணிக்கு பரம்பரை சொத்து. சரி அப்படின்னா அது ஏதாவது ஒரு பூவம்பழம் வாங்குற மாதிரி அதை வாங்கிட்டான். சரி ரைட் அப்புறம் நீ போன்ட்டார் அவர். அந்த ராணி போனோடனே வாங்கடா டேன்ட்டு அது ஒருத்தர் கூப்பிட்டு இதை அடகு வையினார். ஒரு மார்வாடிட்ட அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தெல்லாம் கூப்பிட்டு பெரிய பண்டாரா இதெல்லாம் போட்டு ஷாமியானா போட்டு ராத்திரி முழுக்க பஜன் சாப்பாடு, அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அந்த மகாராணி காதில் இது போய் விழுந்தது. ஐயோ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க அந்த மகாராணி, நேராக அந்த அடகு கடைக்காரன்ட்ட போய் அந்த நகையை மீட்டுட்டு இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு வெற்றியோட. நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்களா, அதுக்கு என்னப்போ இல்லை அதை நான் மீட்டு எடுத்துகிட்டு இருக்கட்டும் இந்தாங்கட்டு சொல்லி திரும்பி கொடுக்குறா. அதை வாங்கி போட்டு அவ்வளோ சட்டையை பண்ணல, வேறு எதுவும் பேசியிருந்தார் அவர். அந்த அம்மா இந்த பக்கம் போனோன்னு என்ன பண்ணிட்டாரு, விற்றுட்டார். அடகு வச்சதுன்னு அவனை நீ போய் மீட்டுன்னு வருவேன்ட்டு விற்றுட்டார். விற்றா இன்னும் நிறைய பணம் வருது. இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற ஒரு 5-6 கிராமத்தை எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல திவ்யநாம சங்கீர்த்தனம் போட்டு என்ன அண்டாவா எல்லாத்தையும் பண்ணி போட்டு முடிச்சிட்டார். அந்த மகாராணி வந்து மனசே ஒரு மாதிரி ஆச்சு, என்ன அது அநியாயமாக இருக்குது அப்படின்ட்டு திரும்பி வருது. நான் எவ்வளோ அன்பாக நான் கொடுத்தேன், அதை கொண்டு போய் அடகு வச்சிங்க, சரி அது மீட்டு வந்து கொடுத்தா அது இப்போ கையிலே இல்லாமல் விற்றுட்டிங்களே, பரம்பரை சொத்து தெரியுமான்னு அவர் பார்த்து இது பாருமா, ஒரு பொருளை கொடுக்குறல்ல நீ, கொடுக்குற அந்த கணத்தில் நீ மறந்துடணும், வாங்குற அந்த கணத்திலிருந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன், நீ மறக்கலையே, மறக்கலைன்னா நீ கொடுக்கலன்னு அர்த்தம்னாரு. இது ஞாபகம் வச்சுக்க. இப்போது பற்றை துறப்பது வேறு, பொருளை துறப்பது வேறு. இப்போ புரியுது இல்லை? அந்தம்மா பொருளை பற்ற துறக்கவே இல்லை, இந்த பொருள் இந்த ஞாபகமே தான் இருக்கு. கிருபானந்த வாரியார் சொல்லுவார்ல, ஏன்பா வீட்டை இவன் கட்டினானா வீடு இவனை கட்டி போட்டுச்சாம்பார். ஏன் ஜாமி அப்படி பூட்டை பிடிச்சிட்டு இப்படி தொங்குறானே அப்படிப்பாரு. ஒரு சினிமாவில் போய் உட்காந்தா நிம்மதியாக பார்க்க முடியுதா, குழாய் மூண்டேனா கேஸை மூண்டேனா, அந்த கொல்லப்பக்க கதவு கொஞ்சம் ஆணி ஒரு சரியா இல்லையே, இப்படி இவ்வளோ வீட்டு நீல சுமந்துட்டு போகிற அப்படிம்பாரு. அப்போ விடலை, பற்று விடலை, சுகமாக இருக்க நமக்கு தெரியும். வீட்டை விட்டு வெளியே வந்தால் வீதி எல்லாம் வீடு தான், இந்த விவரம் மட்டும் புரிஞ்சு விட்டா வாழ்க்கை ரொம்ப ஜோறு தான் இருக்கு. தெரியலையே, நல்லா இருக்குல்ல இது, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ இங்க நோதல்னா துன்பப்படுதல். எதை துன்பம்னு சொல்றார்? ஒரு பொருளால் நமக்கு வரக்கூடிய துன்பம் எதுன்னு கேட்டா ரொம்ப அழகா வைக்கிறாருங்க. 3. ஒன்று வந்து பொருளை தேடும் பொழுது நமக்கு வருகின்ற துன்பம். 2 பொருளை காக்கும் போது வருகின்ற சுமையால் நமக்கு வருகின்ற துன்பம், போயிடுமோன்ற பயம். இன்னொன்று பொருள் போயிடுச்சுன்னா வரக்கூடிய துன்பம். 3 துன்பத்தை பரிமேலழகர் தன்னுடைய விளக்கத்தில் வைக்கிறார். துன்பம் தானே, முதல்ல தேடணும், கிடைக்குமா கிடைக்காதா, எதை பார்த்தா இப்படி திருப்பி எவ்வளோ பக்கம் தான் இருக்குது திருப்ப முடியும். நீங்கள் புஸ்தகமாக அது ஒரு பொருளுக்கு இவ்வளோ தான் இருக்கும் பக்கம், திருப்பி பார்த்து 4 பேர்கிட்ட விசாரிச்சு எல்லாத்தையும் பார்த்து வந்தோடனே எவ்வளோ கொடுத்தீங்கன்னு 1200. இதுக்கா அம்மா போச்சு, நீங்கள் உங்கள்ட்ட இவ்வளோ ரிசர்ச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் தேடியே போச்சு. அவன் வந்து அது ₹1 4 கொசு 2ங்கிற ரேஞ்சில் சொல்லுவான். அவன் வேறு நம்மளை வெறுப்பேற்றிட்டு போயிடுவான். அது மாதிரி இருக்கும். அது தேடும்போது துன்பம் நமக்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு காப்பாற்றணும். புதுசாக ப்ரீஃப் கேஸ் வாங்குறவங்க பார்த்துருக்கீங்கள, தொடச்சி வச்சுப்பாங்க. கரெக்டாக ஒரு பேரா வந்து பென்சிலில் சர்றன்னு ஒரு கீச்சிட்டு போயிடுவான் கடைசியில். அது மாதிரி அது ஒரு காக்கிறது ஒரு சுமை, அதில் வர துன்பம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். சரி, இதுக்கு தான் என் குருஜி சொல்வார், இதில் ஏன் இவ்வளோ வைடு மேக் சச் அ ஃபஸ். பொருள் இருக்கும்போது நம்ம போயிடுவோம், இல்லை நாம் இருக்கும்போது நம்ம கண் முன்னால் பொருள் போயிடும். ரெண்டுமே சாத்தியம் தானே. அது ஏன் கட்டிட்டு அழுவானே, அதை அனுபவிக்கணும். சில பேர் பொருள் வச்சா அதை அனுபவிக்க மாட்டாங்க தெரியுமோ. நல்ல பிரியமாக போய் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா அதை அந்த கரெக்டாக அந்த டேப்பெல்லாம் இதெல்லாம் பார்த்து, நமக்கெல்லாம் நரசிம்ம அவதாரம் சரன்னு கிழிச்சிருவோம். நம்ம பொறுமை கிடையாது. உடனே சட்டை எடுத்து உடனே எடுத்து போட்டுடணும் இல்லையா.
அதை சாக்லேட் வந்து அதில் வச்சலை அவன் பார்க்குறது டக்குனு சாப்பிட்டணும் அதெல்லாம். அவன் வந்து அதை அப்படியே பத்திரமா அதை பார்த்துட்டு திரும்ப வச்சுருவாங்க. 20 வருஷம் கழிச்சு போனாலும் இந்த பிளேட் அப்படியே இருக்கும், இந்த பேனா அப்படியே இருக்கும். மிஸ்யூஸ், டிஸ்யூஸ், அப்யூஸ் 3மே தப்பு இல்லையா? அதனால் பொருளை பற்று வைக்கிறவன் அப்படி தான் பாதுகாத்து வச்சுப்பான் அந்த மாதிரி. ஸோ 3 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேடுவதால் வருகின்ற துன்பம், பொருளை காப்பதால் வருகின்ற துன்பம், பொருளை இழப்பதால் வருகின்ற துன்பம். அன்பர்களே, இது என்னுடைய கருத்தல்ல, இவ்வளவு தெளிவாக பரிமேலழகர் இந்த குறளுக்கு உரை எழுதும்போது இது சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ இந்த குறளை பார்த்துட்டோம், அதுக்கு பீடிகை பார்த்தோம், பாட்டும் பாடியாச்சு, நீங்களும் கேட்டாச்சு. இப்போது அடுத்தது போவோம், ஒரு ஆராய்ச்சிக்கு போவோம். துன்பம் எதனால் வருகிறது? அது துடைத்தாலும் ஏன் தொடர்கிறது? அதனுடைய இயல்பு. இதற்கு இந்த ஐபேட் இருக்கு, வாங்கினோன்னு இந்த புதுமாடு குளிப்பாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. தினம் இதை தொடச்சி இப்படி பார்த்து இந்த ஆங்கிள் இந்த அங்கே அந்த அப்புறம் விட்டுருவான், மன இது தொடச்சி கட்டுப்படியாகாதுன்னு விட்டுடுவோம். சைக்கிள் வாங்கும்போது அப்படி தானே, எங்கள் அப்பா வந்து ஓஹோ புதுமாடு குளிப்பாட்டுறா போல இருக்குது அப்படின்னு வர, நான் சைக்கிள் துடைக்கும் போது அவ்வளோ கிண்டலில் இருக்குது. எப்படின்னு தெரியுது? 3 நாளுக்கு அப்புறம் இது தாங்காது, இந்த வீம்பு இந்த உற்சாகம்லாம் போயிடும்னு தெரியும் அவருக்கு. அவ்வளோதான். அது மாதிரி தொடச்சா தூசி வரும், துடைக்காமலும் இருக்கக்கூடாது, 24 மணி நேரம் தொடச்சிக்கிட்டும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான விஷயம். வீடு பெருக்கணும், வீடு பெருக்கிறோமா இல்லையா? வேலைக்காரி வரல, வீடு பெருக்கலாம், குய்யோ முறியான்னு கத்துறோம். பெருக்கி 5 நிமிஷத்தில் அவளே வந்து சாதாரணமாக பெருக்கும். எங்கள் அப்பா பாஷை சொன்னோம், ஒரு 2 வீச்சு 1 கீச்சு வீடு முழுக்க பெருக்கியாச்சு இன்னொரு அவ்வளோதான் போய் முடிச்சிடுறது. அவ்வளோதான். அப்போ சாயங்காலம் சில பேர் அந்த நாளில் சாயங்காலம் ஒரு வாட்டி பெருக்குவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது இல்லையா? பெரிய லக்ஸுரி அது. 2 வாட்டி பெருக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது. அப்பவும் குப்பை சேரும், தூசி சேரும். 24 மணி நேரம் பெருக்கிட்டே இருப்பாங்களான்னு அந்த ஹோட்டல்லாம் தொடச்சுட்டே இருப்பாங்களா? அது மாதிரி முடியாது, ஆகாது. ஹோட்டலில் கஸ்டமர், வீட்டில் அதித்தி தான் வராங்க, கஸ்டமர் வரக்கூடாது வீட்டுக்கு. கஸ்டமர்லாம் கிடையாது. ஆமாம், வீட்டுக்கு வரவங்க விருந்தாளி. அவங்க அந்த அது அவங்களுக்கு நம்ம என்ன இருக்கோ அதெல்லாம் பகிர்ந்துக்கணும். அந்த தூசும் பார்ட் ஆஃப் இட், அந்த சொத்தையும் அவங்க வந்து பகிர்ந்துக்கணும். ஓரளவுக்கு சுத்தமாக்கலாம், அவ்வளோதான். துன்பம் எதனால் வருகிறது? அதை துடைத்தாலும் ஏன் தொடர்கிறது? இன்பம் மட்டும் எப்போதும் ஏன் எங்கோ எதிலோ இருக்கிறது? இன்பம் மட்டும் எல்யூசிவாக தெரியுது. இன்பம் மட்டும் எப்போதும் ஏன் எங்கோ எதிலோ இருக்கிறது? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, துன்பம் கனமாயிருக்கிறதே, இன்பம் கனவாய் பறக்கிறதே. வந்தா செட்டில் ஆயிடுது துன்பம், இன்பம் வரும்போதே ரெக்கை கட்டிட்டு பறக்கிற மாதிரி நமக்கு துன்பம் கனமாய் இருக்கிறதே, இன்பம் கனவாய் பறக்கிறதே, துன்பம் நினைத்தும் வலிக்கிறதே, இன்பம் நிழலாய் சிரிக்கிறதே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இன்பத்தை நினைச்சு பார்த்தா இன்பமா இருக்கு? இல்லையே, இன்பத்தினுடைய நினைப்பு தான் இருக்கு, இன்பம் இல்லை. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் வித்தியாசம் அங்கதான் இருக்கு. நல்ல பால் பாயசம் சாப்பிட்டேன், ஞாபகம் வருது வச்சுங்க, நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியுது. அந்த சுவை வருதா? இல்லை, சுவையினுடைய நினைவு மட்டும்தான் இருக்கு. ஏதோ 20 வருஷத்துக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் நம்மளை மடையன்னு திட்டினான்னா அதை நினச்சி பார்க்கும்போதுலாம் அப்போவே திட்டுற மாதிரி தான் இருக்குது இல்லையா? அப்போ திட்டுற மாதிரி தான் இருக்குது, நம்மளால் அது மறக்கவே முடியல. அதுதாங்க இன்பத்துக்கு துன்பத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். துன்பம் கனமாய் இருக்கிறதே, இன்பம் கனவாய் பறக்கிறதே, துன்பம் நினைத்தும் வலிக்கிறதே, இன்பம் நிழலாய் சிரிக்கிறதே. சரி, இதை விதியின் பிழை என சொல்லுவதா இல்லை பிழையின் விதி என தள்ளுவதா? மிஸ்டேக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அப்படி தள்ளிவிட முடியுமா? இல்லை விதியின் பிழை, நதியின் பிழை என்று நரும்புனல் இன்மைனார்ல லட்சுமணன் தையாத்தக்கான்னு குதிக்கும் போது, அற்றே நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று, பதியின் பிழை என்று, விதியின் பிழை அது, இதற்கு என்னை வெகுண்டனைங்கிறானே ராமன் லட்சுமணன்ட்ட சொல்ற மாதிரி. அப்ப விதியின் பிழை என சொல்லுவதா இல்லை பிழையின் விதி என தள்ளுவதா, மதியின் பிழை என நாணுவதா, நம்மளோட புத்தியினுடைய பிழை என்று நம்ம வெட்கப்படுவதா, மதியின் பிழை என நாணுவதா, மண்ணில் மாளிகை வேணுவதா? மணல் வீடு கட்டி எத்தனை நாள் தான் மணல் வீடு கட்டி அது சரிஞ்சு போக அழப்போறோம். இன்பம் நிலையில்லை என்றால் துன்பம் மட்டும் நிலையாமோ? இதான் என்னுடைய குருநாதர் கேட்குற கேள்வி. தெலுங்குல கேட்பார் அவர். దుఃఖం అశాశ్వతం అంటే సుఖం అశాశ్వతం అంటే దుఃఖం మాత్రం ఎలా శాశ్వతం అవుతుంది? ఇఫ్ హ్యాపీనెస్ ఇస్ ఫ్లీటింగ్, హౌ కెన్ సారோ பி பெர்மனன்ட் பாரு. அதுவும் அவ்வளோதான். அதுக்கு இன்பம் நிலையில்லை என்றால் துன்பம் மட்டும் நிலையாமோ? இரண்டும் மனதின் நிலை என்றால்
மனமும் உடலும் இணை என்றால், என் உயிர் நீங்கும் நேரத்தில் எல்லாம் மறைந்து விடும் என்றால், இன்பம் துன்பம் தான் என்ன, இதை அனுபவிக்கும் நான் என்ன? அங்க போகணும் கேள்வி. இன்பமும் துன்பமும் இரண்டுமே மனநிலைதான் என்றால், அந்த மனமும் இந்த உடம்பும் ஒன்றுக்கொன்று இணைதான் என்றால், என்னுடைய உயிர் நீங்குகின்ற நேரத்திலே இந்த இன்பம் துன்பம் எல்லாம் எனக்கு மறந்து போய்விடும் என்றால், இந்த இன்பம் துன்பம் தான் என்ன, இதை அனுபவிக்கின்ற நான் என்ன? இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டினுக்கு வரணும். வந்தால் தான் இந்த துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை. கேள்வி எழுந்தது சுடராக, கேள்வி எழுந்தது சுடராக, கேலி மிகுந்ததோர் குரலாக, அது வேள்வியைப் போலே வளர்கிறது, என்னை விரும்பி விரும்பி தின்கிறது. என்னத்தானே எரிச்சு வளர்கிறது அந்த கேள்வி. அது வேள்வியைப் போலே வளர்கிறது, என்னை விரும்பி விரும்பி தின்கிறது. வாழ் பலவாகச் சுழன்றாலும் வானம் கிழிந்து போவதில்லை. வாழ் பலவாகச் சுழன்றாலும் வானம் கிழிந்து போவதில்லை. நாள் வந்தால் இருள் விலகுமென நம்பி பாடி கிடக்கின்றேன். அப்படி இருக்கு. புரியுதா? சரி, இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? இன்பம் துன்பம் எல்லாமே இங்கே இருக்கு. இந்த இருமை என்பது வாழ்வின் இயல்பு. இந்த நிர்ணயம் நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜனனம், அதுக்கு எதிர்ப்பதம் சொல்லுங்க. மரணம் இல்லையா? பகல் இரவு. ஆண் பதம் தான் எதிர்ப்பதம்னா ஆள் எதிர்ன்னு வச்சுக்கூடாது. சரி, ஆண் பெண், உறவு பிரிவு, பிரிவு வச்சுக்கலாம், பகை வச்சுக்கலாம் எல்லாரும். இவை எல்லாமே இந்த நம்ம சொன்ன இந்த சொற்கள் எல்லாமே இருமைத்தன்மை உடையவை. வாழ்க்கையில் எல்லாமே இருமைத்தன்மை உடையவை இல்லையா? பவர் கட்டு இல்லையா? அது மாதிரி ரேஷன் கொள்ளை, இதான் எல்லாமே ஒரு இருமைத்தன்மை இருக்கு பாருங்க. சிலவற்றுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த இருமையில் ஒரு இடைப்பட்ட நிலையும் இருக்கிறது. ஜனனம் மரணம் இடைப்பட்டு இருப்பது வாழ்க்கை. இது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஜனனத்தையும் மரணத்தையும் அறிவதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அது புரியாம நம்ம போக வேண்டிய தேவையில்லை. புரிந்து பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. புரிந்து கொண்டு பிறகு இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புரிந்து கொண்டு இறப்பை தடுப்பதற்கும் இறப்புக்கு அப்பாலும் உணர்வோடு வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாடு தான் அதை சொல்லி கொடுத்திருக்கிறது. அப்போ ஜனனம் மரணம்னா வாழ்க்கை. பகல் இரவுனா ஒரு மாலை பொழுது. மோஸ்ட் பியூட்டிஃபுல் டைமில் இந்த ட்வைலைட்டுங்கிறது. காலையில் இந்த இரவுக்கும் காலைக்கும் இந்த விடுகின்ற நேரம் இருக்குது பாருங்களேன். எங்கே பார்க்குதுங்க நம்ம குழந்தைங்க அதெல்லாம் சரி. அப்படி ஒரு நேரம் இருக்குது காலை வைகரை பொழுது. நீங்கள் ரிக்வேதத்தை பார்த்தீங்கன்னா அந்த உஷஸ்காலத்தினுடைய அழகை வர்ணிக்க முடியாமல் தோற்று போகின்றன கவிதைகள்ங்கிறார் மகரிஷி. இந்த கரெக்டாக அந்த இருள் பிரிகின்ற நேரத்தை தொட முடியவில்லையே என்று கவிதைகள் தோற்கின்றனங்கிறது. இது என்னமா இருக்கு இந்த வேதத்தில்? அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மன இருள் நீங்கி அறிவு என்கின்ற ஒளி அவனுக்கு வருகின்ற தருணத்தையும் விரல் தொட்டு காண்பிக்க முடியவில்லையே. இவ்வளோ அழகாக இருக்கு. நான் எழுதியிருக்கேன் அதை புலரி பொழுது பற்றி. அப்போ பகல் இரவு பொழுது, மாலை பொழுது, ஜனனம் மரணம் என்கிற பொழுது இடையில வாழ்க்கை வருகிறது. உறவு பிரிவு என்று வரும்பொழுது நடுவில் உரிமை என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? உரிமை எனும் வீட்டினிலே உறவுகள் வாழ்வதுண்டு, செல்வம் எனும் காற்றடித்தால் சேர்ந்த இனம் அழிவதுண்டு. அவ்வளோதான். உறவு பிரிவுக்கு நடுவில் உரிமை கோலோச்சுகிறது. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, நம்முடைய தினசரி அனுபவம். கனவு நினைவு நடுவில் உறக்கம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? கடவுள் வச்சான் ஒரு கள்ளச்சாவியை அங்கே உறக்கத்தில் இல்லையா? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன இருக்கோன்னு தெரியாமல் இருக்கும் பாருங்க. அந்த உறக்கத்தில் வச்சான் கடவுள். இந்த இங்கே தான் இருக்கு பாரு சாவின்றான். ஆன்றோ தூங்கிடுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாவி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடைவெளி என்ன? இப்போ இவ்வளோ இருமை சொன்னது, இருமைதான் வாழ்க்கையினுடைய இயல்பு. இங்கே இன்பம் இருக்கிறது, இங்கே துன்பம் இருக்கிறது. இங்கே இடைவெளி என்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அமைதின்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. ஒருபோதும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையில் இருப்பது அமைதி என்று கருதி விடாதீர்கள். இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பால் இருப்பது தான் அமைதி.
பீஸ் இஸ் நெய்தர் ஹாப்பினஸ் நார் சாரோ நார் இன் பிட்வீன், இட் இஸ் பியாண்ட். அதுதான் பீஸ். இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடைப்பட்டது ஒன்றும் கிடையாது, ஒரு ஆயாசம்தான் இருக்கு. ஒரு ஆயாசம்தான் இருக்கு. இரண்டு போர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வெறுமை சமாதானமாகாது இல்லையா? தி இன்டர்ரெக்னம் பிட்வீன் டூ வார்ஸ் cannot be considered as peace. அது மாதிரி இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த லல், அதுக்கு எந்த விதமான அந்தஸ்தும் கிடையாது. அது கௌரவமான ஒரு விஷயமே கிடையாது, ஒரு வெறுமை, அவ்வளவுதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பீடிகை போட்டேன். சரி, இருமைதான் வாழ்வின் இயல்புன்னு சொன்னேன்னா, ஒருமைதான் படைப்பினுடைய சேதி. எப்படி இருக்கு பாரு, இதை வச்சா நான் எப்படி ஆப்பு ஆண்டவன் மாதிரி ஆப்பு வைக்கிறேன் எவனும் கிடையாதுன்னு சொல்லுவேன்ல நான் தான். ஆமாம், இருமைதான் வாழ்க்கையினுடைய இயல்பு என்பது எவ்வளோ உண்மையோ அது மாதிரி ஒருமை தான் இந்த படைப்பினுடைய சேதி என்பதும் அதே அளவுக்கு உண்மை. சரி, நீரினை பூமி தாங்கும், பூமியை வானம் தாங்கும். வானத்தை எது தாங்கும்னு மகாபாரதம் கேள்வி கேட்டு சத்தியம் தாங்குகிறதுங்கிறது. வானத்தை தாங்குவது சத்தியம் அப்படின்னு மகாபாரதம் பதில் சொல்லுகிறது. நீரினை பூமி தாங்கும், பூமியை வானம் தாங்கும், வானத்தை உண்மை தாங்கும், அந்த உண்மைதான் என்னில் தூங்கும். அதான் இருக்கு. நீரினை பூமி தாங்கும், பூமியை வானம் தாங்கும், வானத்தை உண்மை தாங்கும், உண்மைதான் என்னில் தூங்கும். நீரினை பூமி தாங்கும், பூமியை வானம் தாங்கும், வானத்தை உண்மை தாங்கும், உண்மைதான் என்னில் தூங்கும். ஏதோ ஒரு கணத்தில் என்னுயிர் ஏனோ ஏங்கும், ஏதோ ஒரு கணத்தில் என்னுயிர் ஏனோ ஏங்கும். ஏங்கி நான் வீழும் போது என்னை அதுதானே தாங்கும். ஜனன மரணம் இரவும் பகலும், விதையும் மரமும் விளைவது ஒரே ஒரே உலகு. ஒருமை தானே? ஜனன மரணம் இரவும் பகலும், விதையும் மரமும் விளைவது ஒரே ஒரே உலகு. கனவும் நினைவும் உறவு பிரிவும், நடப்பதும் மறைவதும் எல்லாம் ஒரே ஒரே மனது. உறக்கத்தில் நான் விழும்போது உலகென்பதே கிடையாது, உடலும் மனமும் கிடையாது, ஒரே ஒரே கதவு. நிலவாக வானில் திரிவேன், மழையாக மண்ணில் விழுவேன், பயிராக எழுவேன் நானே, பஞ்சம் பஞ்சமென புரண்டு அழுவேன். நிலவாக வானில் திரிவேன், மழையாக மண்ணில் விழுவேன், பயிராக எழுவேன் நானே, பஞ்சம் பஞ்சமென புரண்டு அழுவேன். என்னை அன்றி ஏதும் இல்லை, இதுதானே வாழ்வின் எல்லை. என்னை அன்றி ஏதும் இல்லை, இதுதானே வாழ்வின் எல்லை. மனம் இதை மறந்ததனாலே கணந்தோறும் வளரும் தொல்லை. கனவும் நினைவும் ஜனனம் மரணம், இரவும் பகலும், விதையும் மரமும் விளைவது ஒரே ஒரே உலகு, ஒரே ஒரே மனது, ஒரே ஒரே கதவு. சரியா? அப்ப இருமைதான் வாழ்வின் இயல்பு என்பது எவ்வளவு உண்மையோ அதே உண்மை ஒருமைதான் இந்த படைப்பினுடைய சேதி என்பது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படின்னா, நீங்க சில கோவில்களில் பார்த்துருப்பீங்க, இந்த பாம்பு இப்படி இப்படி பின்னி இருக்கும். இரண்டு பாம்புகள்
பின்னி கிடப்பது போல் அது ஒரு யோகிக் சிம்பல். நமக்கும் இப்படி தான் இடப்பங்கில் இப்படி தான் 3 கிரந்தியில் அது மீட் ஆகிறது. 3 கிரந்தியில் அது மீட் ஆகிற இடம். அந்த மாதிரி இருமையும் ஒருமையும் கலவி பாம்பாய் பின்னி கிடக்கிறது, அதில் 2ஆ 1ஆ என்று கேட்க என்ன இருக்கிறது? சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜோடியை பார்த்து இவங்க 1ஆ 2ஆ எது கேட்குறீங்க? விளக்கும் வெளிச்சமும் 1ஆ 2ஆ? 2 போல் தெரிகின்ற ஒன்றே ஒன்று. சித்தமும் ஆன்மாவும் அப்படித்தான். கான்ஷியஸ்னஸ் இஸ் தி அட்மாஸ்பியர் ஆஃப் தி சோல். தே ஆர் நாட் டிஃபரெண்ட், தே ஆர் சீமிங்லி டிஃபரெண்ட், பட் தே ஆர் ஒன் அண்ட் தி சேம். அது மாதிரி இருமையும் ஒருமையும் கலவி பாம்பாய் பின்னி கிடக்கிறது, அது 2ஆ 1ஆ என்று கேட்க என்ன இருக்கிறது? அருமை இதுதான். இந்த வாழ்க்கையினுடைய அருமையே இதுதான். அருமை இதுதான். அண்டமெங்கும் அகண்டு கிடக்கிறது, அழகின் மூலம் அழகாய் கண்டால் அம்பலமாகிறது. இப்படி பார்க்கணும். நீங்கள் the moment you mistake variety for conflict, எல்லா இன்பமும் போயிடுது. See this as variety. நான் எப்பொழுதும் சொல்வேன், இந்த வாழ்க்கை ஏன் அழகாக இருக்கிறது தெரியுமா பாலா? நீங்கள் என்னை போல் இல்லை, அதனால்தான். ஒருத்தர் ஒரு மாதிரி இல்லை. எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அ செப்பரேட், இஸ் an individual எனர்ஜி சிஸ்டம். அது மாதிரி வச்சிருக்கான். 2 சொற்கள் ஒரே பொருள் குறிப்பன அல்ல, ஒரே பொருள் போல தோன்றும். No 2 words are synonymous. No 2 human beings are alike. இல்லையா? No 2 doctors ever agreed on a diagnosis. அது மாதிரி இப்படித்தானே இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு. இதை அழகுன்னு பார்க்கணும். இதை பிரிவினைன்னு பார்த்தோம்னா வாழ்க்கை முழுக்க நமக்கு துன்பம்தான். ஆக இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, அதில் இடைப்பட்ட நிலை இல்லை என்கின்ற தெளிவும் நமக்கு முதல்ல வரணும். இன்பத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் துன்பம் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? எதனால் இன்பம் துன்பமாக முடிய வேண்டும்? ஒரு முறை சொல்லியிருக்கேன் நான். இங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒருத்தர் குருவிட்ட புலம்பி கேட்கிறார், எனக்கு ஒரு துன்பம் விளைகிறது, இந்த துன்பத்திற்கு நிவாரணம் காண வேண்டும் என்று நான் எடுக்கின்ற முயற்சியும் துன்பத்தில் போய் முடிகிறதே ஏன் அப்படின்னு கேட்குறார். ஒரு துன்பம் வந்தால் அதுக்கு நிவாரணம் எடுக்கணும்ல. அடிபட்டுச்சு, அப்படியே இருக்கிற இந்த தேகம் போய் மண்ணாங்கட்டி ஒன்றும் போயில, பசிக்குது, எப்படி பொய்யாகும்? அதனால் நிலை இல்லை என்பது வேறு, பொய் என்பது வேறு. இங்கே நிலை இல்லை தான் பொய்ன்ற பொருளில் வரும். சரி, இதுக்கு நான் நிவாரணம் பார்க்கணும். சரி, உடம்புக்கு கண்ணதாசன் பாட்டில் வரும், சிறிய காயம் பெரிய துன்பம், 6 முன்னே அடுத்த காயம், உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும். என்ன அழகா இருக்கு பாருங்க. சிறிய காயம் பெரிய துன்பம், 6 முன்னே அடுத்த காயம், உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும். 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று, 2 மனம் வேண்டும். என்ன சவுண்டார? ஏதாவது ஒரு ஏசி போடுப்பா. யூஎஸ்லேருந்து பாவம் விசிறி சிரமப்படுறாங்க. இப்போ இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடைவெளியாக ஒன்றும் இல்லை. எதனால் துன்பத்தை துடைக்க போகும்பொழுது அது மேலும் துன்பத்திலே போய் முடிகிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப அருமையான பதில். இதை மட்டும் கவனமாக வாங்கிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு பேச்சு. துன்பத்திற்கு நிவாரணம் இன்பம் என்று நீ தவறாக கருதுவதால்னர். துன்பத்துக்கு இன்பம் நிவாரணம் ஆகாது. ஏனென்றால் எந்த இன்பமும் எப்படியாவது துன்பத்தில் முடியும். ஏன்னா அந்த இன்பத்தை நம்ம சார்ந்து இருக்கிறோம். எதை நாம் சார்ந்து இருக்கிறோமோ அதற்கு ஒரு ஆயுள் நேர்ந்து விடுகிறது. எதற்கு ஆயுள் நேர்கிறதோ அதற்கு நோய் வருகிறது. எதற்கு ஆயுளும் நோயும் இருக்கிறதோ அதற்கு மரணமும் வருகிறது. அதனால்தான் இன்பம் நிலை இல்லை. So if you want to be happy, you have to be happy. அவ்வளவுதான், வேற எதுவும் செய்ய முடியாது. ஒன்றை செய்து ஒன்றை பெற்று ஒருவரை அடைந்து அதனால் தான் நான் இன்பம் உருவேன் என்றால் ஒருபோதும் அந்த இன்பம் நீடிக்காது. நான் மகிழ்ச்சிமயமானவன், நான் ஆனந்தமயமானவன், எதையும் சாராமலே ஆனந்தம் என்னுடைய இயல்பாக இருப்பவன்.
ஆம், என்னுடைய ஆன்மாவினுடைய அமைதி, அதனுடைய புறப்பாடுதான் இந்த ஆனந்தம். ஒருபோதும் என்னுடைய ஆனந்தத்தை எந்த சூழ்நிலையாலும் குறைக்கவும் முடியாது, கவரவும் முடியாது என்கின்ற நிலைப்பாடு இருந்தால் அப்போ தொடர்ந்திருப்போம். இதுதான் யாதனின் நீங்கியான் நோதல். அது இந்த பொருளாலா எனக்கு துன்பம் வந்தது, தள்ளு, அப்படி இருக்கணும். இந்த உறவாலா எனக்கு மனதிலே நெருடல் ஏற்பட்டது, தள்ளு, அதை விட்டு விலகியிரு. அப்போ பரிமேலழகருக்கு திரும்பி போவோம். இங்க அவர் என்ன சொல்றாரு? 2 வழி சொல்றார். ஒன்று, ஒட்டுமொத்தமா மொத்தத்தையும் விட்டுருங்கிறார். முடியலையா, ஒவ்வொன்றா விட்டுருங்கிறார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, சாய்ஸ் வைக்கிறார் பாருங்க. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் விட்டுரு, எல்லா எந்த பொருளின் மீதும் ஆசைப்படாமல் இரு. இல்லையா, எந்தெந்த பொருளிலிருந்து துன்பம் வருகிறதோ அந்தந்த பொருளிலிருந்து விலகி இரு அப்படிங்கிறாரு. நம்முடைய பிலாசபியில் நேத்தி அப்படின்னு ஒரு நாட் திஸ் அப்படின்னு இருக்கு. எச்சக்ஷுஷான பசியதி ஏன சக்ஷுகும்ஷி பசியதி ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே. கேனோபனிஷத் ஒரு வரிசையா பட்டியலே போடும். எதை கண்ணால் பார்க்க முடியாதோ, எது கண்ணை பார்க்க செய்கிறதோ அதுவே பிரம்மம் என்று அறி. அகிலத்தார் பூசிக்கும் இது அது அல்ல அப்படிங்கும். உபனிஷத் மாதிரி அடாசிட்டி வேற எதுவும் கிடையாது. ஆமா, அறிவை மதிக்காதவன் முட்டாள், அறிவை தொழுபவன் அடிமுட்டாள்ங்கும் உபனிஷத். நம்ம மகரிஷிகள்னா மைல்ட் மேனட் அப்படி, ஐயோ, மகரிஷிகள் அவங்களோட மனைவிகள் அப்படி இருந்ததே கிடையாது. சீதையை காட்டுக்கு போகும்போது நானும் வரேங்கிறா. ராமர் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. ராமர் இல்லை காடெல்லாம் ஆபத்தான இடம், அங்கே நீ வரக்கூடாதுன்னா எங்கள் அப்பா என்ன ஒரு ஆம்பளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு நினைச்சேங்கிற ஸ்லோகம் இருக்கு. ஸோ அவங்களும் அப்படி மைல்டாக மீக்கா டிவியில் காமிக்கிற சீத்தையெல்லாம் கிடையாதுங்கோ. டிவியில் காமிக்கிற ராமர் டிஸ்ப்ரோலாப்ஸ் மாதிரி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு விடிஞ்சிரும். ஒரு 2 நாள் அவர் அங்கே போய் சேர்றதுக்கு. அது போலன்னு சீரியல் எப்படி நடத்த முடியும் கிருஷ்ணன், அதுவும் இருக்குது. ஸோ அது இல்லை. ஸோ அப்போது இந்த இன்பத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறார்? ஒன்று ஒட்டுமொத்தமாக விட்டுரு, இல்லைன்னா ஒவ்வொன்றா விட்டுரு. நான் எங்கள் குருநாதர்கிட்ட கேட்டேன், ஏங்க இது ஆகிற காரியமாக இந்த ஒவ்வொன்றா விடுறதுன்னு கேட்டேன். நாட் திஸ்ங்கிறாங்களே. அவர் ஒன்று சொன்னார், ஆசையை விடுவதற்காக நாட் திஸ் என்று பயன்படுத்துவதை காட்டிலும் ஆண்டவனை அறிவதற்காக நாட் திஸ்ஸை பயன்படுத்தேன்னார். இது அல்ல. உடனே நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆச்சு. நானே கேட்டுருவோம் இல்லை, நம்ம கேட்டேன், ஏன் சார் இப்போ இந்த மைக்கு இது ஆண்டவனா? நாட் திஸ், இது இல்லை. நீ இது இல்லைன்னு சொல்கிற தப்புடான்னாரு. பின்ன எப்படின்னு இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கேன் அதில் சரியா போகணும். நாட் திஸ் அலோன், இது மட்டும் இல்லைன்னு சரி. அப்போ இன்க்ளூசிவாக இருக்கும். எப்போ நீ எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொள்ளுகிறாயோ, ஒன்றாக அணைத்து கொள்ளுகிறாயோ, நீ ஒருமை என்கின்ற அருமையை நோக்கி பயணப்படுகிறாய். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இந்த நாட் திஸ்ஸ ஆசைகளிலிருந்து பற்றிலிருந்து விலகுவதற்காக பரிமேலழகர் நமக்கு பயன்படுத்த சொல்லுகிறார். அதான் வள்ளுவருடையது. யாதனின் எங்கேருந்து வருது, விட்டுறேன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? பற்று வைத்ததால் வினை புற்று வைத்தது. பற்று வைத்ததால் வினை புற்று வைத்தது. அது கற்றையாய் வளர்ந்து கண்மறைத்தது. சுற்றுமுற்றுமே இருள் சூழ்ந்து கொண்டது. உயிர் விற்று போனதென்று வெளியில் விதி சிரித்தது. உயிர் விற்று போனதென்று வெளியில் விதி சிரித்தது. எந்த மனிதர், எந்த பொருள், எந்த கருத்தானாலும் பந்தமாகும் பற்று வைத்தால் துன்பம் வரவுதான். பந்தமாக, சொந்தம் வேற பந்தம் வேற, நேசம் வேற பாசம் வேற, இல்லையா? அதனால பந்தமாகும் பற்று வைத்தால் துன்பம் வரவுதான், பெரும் தொல்லை உறவுதான். அந்தமிலான் ஆதியிலான் அன்புமிக்க பேரிறைவன் சொந்தம் என்று பற்று வைத்தால் இன்பம் வரவுதான், அமைதி என்றும் உறவுதான். புரியுதா? அப்படி இருக்கணும் நம்ம. உறவென்றும் பிரிவென்றும் உரத்த குரல் மனிதர் வாழும் உலகுக்கே உரித்தான பொய்கள் அல்லவா. உறவு பிரிவு என்பது மனிதர் வாழும் உலகத்துல தான் இருக்கு. விலங்குகள்ல பிரிவாற்றாமை கிடையாது. இட் வில் டிஃபெண்ட். ஒரு விலங்கு இருக்கும்போது அங்கே ஒரு பிரிவு வரும்போது அந்த தாயை டிஃபெண்ட் பண்ணும். ஒரு சிட்டுக்குருவி காண்பிக்கின்ற சீற்றம் ஒரு பெரிய படையால் கூட காண்பிக்க முடியாது. அந்த ஆக்ஷனோட சரி, அந்த ஆக்டோட சரி, அதுக்கப்புறம் அது தன்னுடைய வேலையை பார்க்க, தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளும். அப்படிதான் இருக்கு.
உறவென்றும் பிரிவென்றும் உரத்த குரல் மனிதர் வாழும் உலகுக்கே உரித்தான பொய்கள் அல்லவா, காற்று ஊதும் முன்னே உதிர்ந்து போகும் பூக்கள் அல்லவா. இந்த நிறமணிந்த பொய்கள் மட்டும் இல்லை என்றால், இந்த நிறமணிந்த பொய்கள் மட்டும் இல்லை என்றால் இவ்வுலகில் காதல் என்னும் வேதம் இல்லையே, அதை கட்டி வைக்கும் மோதல் இல்லையே, அதை காவல் செய்யும் கவிதை இல்லையே, அதை கையில் ஏந்தும் கானம் இல்லையே. அது இல்லைன்னா இல்லை, இதெல்லாமே இல்லையே. சில பொய்கள் தேவை. ஜெயகாந்தன் சொல்லுவார், இந்த காட்டி கொடுக்கும் உண்மைகளை விட எனது பொய்கள் மேன்மையானவை என்பர். இந்த காட்டி கொடுக்கும் உண்மைகளை விட என்னுடைய பொய்கள் மேன்மையானவை. நமக்கு இந்த பொய் தேவைப்படுகிறது. அப்ப என்ன செய்யணும்? நிழலைப் போல நனைந்திடாமல் நீரில் நீந்த கற்றவர்க்கு நிலமும் வானும் ஒன்றே ஆகும். அவர்கள் நினைத்த கணம் வீழும் தேகம் ஞான தடலாக உள்ளிருந்து தண்ணீராய் வெளியிருந்து தரையில் வாழ கற்றுக்கொள்ளுவோம். இந்த தரிசனத்தில் பற்றுக்கொள்ளுவோம். இந்த யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன்ல முக்கியமாக நம்ம பார்க்கும் பொழுது துன்பம் எதனால் வருகிறதுன்னு புரிஞ்சாத்தானே. எதனால் வருகிறது? பொருளை, உறவை, புகழை, பதவியை தேடுகிறோம். இந்த நாளில் எல்லாம் அடைக்கலாம். நம்ம தேடுவது பொருள், புகழ், உறவு, பதவி. இந்த 4 தான் நம்ம தேடுகிறோம். பதவி வீட்லேயும் தேடுகிறோம். நான் எஜமானன், என்னை வணங்கணும். பணக்காரனுக்கு தான் வருதுன்னு நினைக்காதீங்க. நான் குடிசையில் நிறைய பேர் கேரக்டர் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஒரு வேலை உருப்படாத, ஒரு வேலை செய்யாதவன் அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு அந்த கைது கட்டில் மேலே அவன் பண்ணுற நாட்டாம பார்த்தீங்கன்னா ஐயோ பயங்கரமாக இருக்கும். ஆணவத்துக்கும் செல்வம் ஏழ்மைக்கும் முடிச்சு போடாதீங்க. ஆணவம் மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்புக்கு அனுசரணையாக சில சமயம் செல்வம் வாய்க்குது. வறுமையும் அதற்கு அனுசரணையாக இருக்கிறது. மனிதனுடைய இயல்பு. பணக்காரன்லாம் ஆணவக்காரன், ஏழையெல்லாம் பணிவான, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. சரியா? இப்போ துன்பம் பொருள், உறவு, புகழ், பதவி இதை நாடுவதால் வருகிறது. இந்த நாளையும் நம்ம தேடுகிறோம். இப்போ திரும்ப அதுக்கு வர நாளையும் நம்ம தேடுகிறோம், துன்பம் வருகிறது. நாளையும் நம்ம காக்க முயற்சி செய்கிறோம், துன்பம் வருகிறது. இந்த நாளையும் நம்ம எழுந்தும் போகிறோம், அதனால துன்பம் வருகிறது. இந்த நாளிலிருந்து நம்ம விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும். பொருளில் எந்த குற்றமும் இல்லை. பொருளில் குற்றம் இருக்கா? சுகிசிவம் துரியோதனன் பார்வையில் கண்ணன் ஒரு கவிதையில் சொல்லுவார். சுகிசிவம் கவிஞருங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. நாளைக்கு வாங்க ஆர்கே கன்வென்ஷன் சென்டருக்கு 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. சுகிசிவம் ரவியெல்லாம் எனக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க, என்னுடைய கவிதைகள் பாடல்களை வச்சு. இதெல்லாம் நாட்டில் நடக்காது. எனக்கு அப்படி நண்பர்கள் வாய்த்தார்கள், நடக்குது. சுகிசிவம், ரவி, வாவேசு எல்லாம். நான் சுகிசிவத்தை கவிதை சொல்கிறேன் நாளைக்கு. அது கேளுங்க. பேச்செல்லாம் கிடையாது. என்ன அவர்கள் கேள்வி கேட்பார்கள், நான் பதிலுக்கு கவிதை சொல்லணும், பாட்டு பாடணும். அப்படி ஒரு நிகழ்ச்சி. அவசியம் வாங்க. 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். 8 மணிக்கு முடிச்சிருவோன்ற உத்தரவாதம் தரேன். அதனால் நீங்கள் நிம்மதியாக ரிலாக்ஸாக வரலாம். அவர் சொல்லுவார், துரியோதனன் சொல்கிறான் நான் கண்ணனை பார்த்து, மருத்துவன் கை கத்தியடா உந்தன் புத்தி, மடையன் கை கத்தியடா எந்தன் புத்தி. நானா இல்லையா? தீபத்தை வைத்துக்கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு மூடலெல்லாம் ஊரை கூட எரிக்கலாம்னாலாம். அது தீபத்தினுடைய குறையும் அல்ல, நிறையும் இல்லை. எதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான். இனி பொருளில் குற்றம் இல்லை, நாம் வைக்கும் பற்றுதான் துன்பத்துக்கு காரணம். இப்ப பற்று 2 வகைப்பட்டது, ஆனால் பல விதமானது. நமக்கு 2 வகைப்பட்டதுன்னு பரிமேலழகர் சொல்றார். ஒன்று புறப்பற்று, இன்னொன்று அகப்பற்று. ஆனால் பல விதமானது. செல்வம், பொருள், புகழ், பதவி, பல இதெல்லாம் இந்த பல விதமான இது புறப்பற்று. ஆசை. மனிதர்கள், எனக்கு இந்த மனிதன் பிடிக்கும், அது பிடிக்காது. எனக்கு இதில் ஆசை, அதில் ஆசை இல்லை. எனக்கு இந்த சித்தாந்தம் தான் பிடிக்கும், அந்த சித்தாந்தம் பிடிக்காது. இந்த தத்துவம் தான் எனக்கு உகந்தது, இது அகப்பற்று. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விடுவதற்கே மிக கஷ்டமான பற்று இந்த சித்தாந்தங்கள் மேலே வைக்கிற பற்று. இந்த கடந்த 1000 ஆண்டுகளில் எழுதி குவிக்கப்பட்ட புத்தகங்கள் ஒரு பாமர மனிதனுடைய பக்திக்கு இடைஞ்சலாகத்தான் வந்திருக்கு. பாமர மனிதனை கடவுளிடம் சென்று அழைத்து செல்லக்கூடிய எதுவுமே கிடையாது. ஒரு கருத்தை ஒருத்தன் சொன்னோன்னா அத்வைதத்தை ஒன்று எழுதணும், விசிஷ்டாத்வைத்தம் ஒன்று எழுதணும், துவைத்தம் ஒருத்தன் எழுதணும், சாக்தம் ஒருத்தன் எழுதணும், பௌத்தம் ஒருத்தன். என்ன இது இந்த கூப்பாடு? எதையுமே, அதாவது யாருமே கடவுளை பருகியதில்லை, கடவுளை காப்பாற்ற முனைகிறார்கள். என்ன பேதமை!
அதனால் என்ன ஆகிறது, எல்லாரும் ஆசைகளை தொழுகிறோம், ஆண்டவனை தொழுவதில்லை, அந்த மாதிரி ஆகிவிடுகிறது. அப்போது இந்த பற்று, அகப்பற்று முடிச்சிடலாம். அகப்பற்று புறப்பற்று ரெண்டு இருக்குது. இதுக்கு இடையில நடுவில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை மறந்துடணும். உடம்பு. இதில் இடையில் இருப்பது உடம்பும் மனமும் கொண்ட இந்த காம்ப்ளெக்ஸ். இந்த உடம்பின் மீது நாம் வைத்திருக்கும் பற்றுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். அந்த பற்று அதனால் வருது. இந்த உடம்பின் மீது நாம் வைத்திருக்கும் பற்றுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். உடம்பு நான் தான் என்கின்ற உணர்வு தான் இந்த பற்றுக்கே காரணம். அவ்வளவுதான் விஷயம். நிசர்கதத்த மகாராஜ் புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? ஐ ஆம் தட். ஒரு சாதாரண வியாபாரி, சின்ன சில்லற வியாபாரி. அவர் ரமண மகர்ஷி மாதிரி ஒரு ஞானியானார். நீங்கள் எப்படி இப்படி ஆனீங்கன்னு கேட்டார். கேட்குறாங்க. ஜெர்மன் ஒருத்தன் எழுதியிருக்கான் புஸ்தகம், பிரில்லியன்ட் டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ். அந்த புஸ்தகம் படிங்க. இல்லை, என் குருஜி ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளோதான்னாரு. என்ன சொன்னார்? யூ ஆர் நாட் தி பாடி அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதாங்க, ஆயிட்டார், அவர் மாறிட்டார். இந்த உடம்பு நான் என்கின்ற உணர்வு, தேக ஸ்மரணை வேற, தேகாத்ம பாவனை வேற. பாடி கான்சியஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாடி ஐடென்டிட்டி. நான் தான் உடம்பு என்று நம்புவது தேகாத்ம பாவனை. எனக்கு உடம்பு வந்து தொட்டா தெரியணும். தொட்டா தெரியாமல் இருந்தால் ஞானம் இல்லை, அது பேஷண்ட்டு. அது ஞானி ஆகிட முடியாது. இதனால்தான் நமக்கு வருது. வேண்டின் உண்டாக துறக்கங்கிறால் தான் இந்த துறவு அதிகாரத்தில் முதல் குறள், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அதுக்கு பிறகு அடிக்கிறார் பாருங்க வரிசையா. இந்த வள்ளுவர் மாதிரி ஒருத்தர் அன்றாட வியப்புங்கிறது வந்து வள்ளுவர் தாங்க. வேற யாரையும் நீங்கள் உலக இலக்கியத்தில் யாரையும் கொண்டு சேர்க்க முடியாது. ஏன்னா இவர் இலக்கியவாதி கிடையாது. நீங்கள் வள்ளுவர் இலக்கியத்திலலாம் அடைக்க முடியாது. ஒரு செம்மாந்து நிற்கிறாருங்க. நீங்கள் எவ்வளோ ஒன்றா நீங்கள் உயர்ந்து போங்க, அவர் அதை விட உயர்வாக தான் நிற்கிறார். நான் உயர்ந்தேன்னு சொல்கிறதும் இல்லை. த மோர் யூ க்ரோ தி மெரியர் ஹீ க்ரோஸ். அப்படி இருக்கார். வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டு இயற்பால பல அப்படிங்கிறார் அடுத்த குறளில். பொருள்களின் மீது உள்ள பற்றை துறந்த பின் வந்து சேரும் இன்பங்கள் அநேகம் இருக்கின்றனங்கிறார். அதுக்கு பேர் தாண்டா இன்பங்கிறார். நீ இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கே, இது இன்பமே கிடையாது. பொருள் மேலே இருக்கக்கூடிய பற்றை துறந்துடு, அதுக்கப்புறம் வருது பாரு இன்பம். என்ன இன்பம்ங்கிறார் அவர்? எதை இன்பங்கிறாரு? அலை அலையாய் உள்ளிருந்து வருகின்ற ஆனந்தம், காஸ்லெஸ் ஹாப்பினஸ், காரணமில்லாத களிப்பு. அதை எய்தணும். அது எழுதாமல் ஞானத்தை எழுத முடியாது, அமைதியை எழுத முடியாது. எப்போ அது வருன்றா அவர் சொல்றாரு, பொருள்களின் மீது வேண்டின் உண்டாக துறக்கங்கிறார். உங்களுக்கு இன்பம் வேணுமா? அப்போ இந்த பொருள் மீது இருக்கிற பற்று துறந்துரு. எப்படி வைக்கிறார் பாருங்க இன்சென்டிவ். அப்போ வரும், நிறைய இருக்கு அப்படிங்கிறாரு. சரியா? அதுக்கு என்னங்க பண்ற? அடல் வேண்டும், ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும், வேண்டிய எல்லாம் ஒருங்கு. இந்த ஆசைகளை பிறப்பிக்கக்கூடிய 5 புலன்களையும் அடக்க வேண்டும். பொறிகளின் மீது தனி அரசாணைன்னு கேட்பான் பாரதி. பொறிகளின் மீது தனி அரசாணை, ஐ மஸ்ட் ஹோல்டு ஸ்வே ஓவர் தெம் அப்படிம்பா. அது இருக்கணும். கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே திருமூலர். கானக்குழல் ஒன்று கண்ணக்கோலாயாச்சு, கன்னம் வைத்த இடம் காதுகளாச்சு, ஆன காவல் 5 ஆடரங்கமாச்சு, அந்தந்தோ என் மனம்தான் கொள்ளை கொள்ளையாக போச்சு. ஊத்துக்காடு எல்லாம் அதே தான் சொல்லும். பெரியவர்கள்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவார் சுவாரஸ்யமா. அப்போ 5 புலத்தை விடல் வேண்டும். அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டு விட வேண்டும். பற்ற விட்டா புலன் அடங்கும். அது இல்லாமல் புலனை அடக்கி பற்று விடுறதுன்றது சிரமம். இல்லையா? இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்துங்கிறார் அடுத்த குறள்ல. ஒரு துறவினுடைய இயல்புங்கிறது எந்த உடைமையும் இல்லாமல் இருப்பது. நோ ப்ராப்பர்ட்டி. அப்புறம் டிஸ்பியூட் வராது, வில்லங்க எதுவும் இருக்காது. எதுவுமே இல்லாத இருக்கிறவனுக்கு நிம்மதியாக இருக்கும். பட்டினத்தார் சொன்னார்ல, ஐயோயோ நான் கோவணமே பாரமாக இருக்கேன், என்ன போய் வந்து கேட்குறியா பிச்சைன்னு கேட்டார். ஆமாம், அப்படி இருக்கக்கூடியவர்கள். திரைலிங்க சாமி அதுவும் இல்லாமல் இருந்துட்டார், திகம்பரமாக இருந்தார். ரமண மகர்ஷி புதருக்கு பின்னால் போய் மறைஞ்சு கிழிஞ்சி இருக்கிற கோவணத்தை கழட்டி அதிலிருந்த முள் எடுத்து அதை தைச்சு திரும்ப போட்டுக்கிட்டு வந்தார். ஆஹா அந்த பொன்னான நாட்கள்ங்கிறாரு. பொன்னான நாட்கள்ங்கிறாரு. அதை அப்போ பற்றே கிடையாது அவங்களுக்கு.
இன்மை உடைமை, நான்கா குவாலிட்டி வைக்கிறார். துறவிக்கு வேண்டியது என்ன? இன்மை உடைமை, நோ ப்ராப்பர்ட்டி அட் ஆல். இன்னைக்கு மாறி போச்சு, அது வேற விஷயம், விட்டுருங்க, நம்ம அந்த சிக்கலில் போக வேண்டாம். இன்னைக்கு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் தான் யூ ஆர் ரிகார்டட் அஸ் அ செயின்ட், அது மாதிரி ஆயிடுச்சு. மாறி அர்த்தம் மாறி போச்சு. அடுத்த வேளை சோற்றுக்கு நெல்லை சேமித்து வைப்பவன் அந்தணன் அல்லன் என்கிறது விதி. சாரமற்ற வார்த்தை, மேலே சரிதை சொல்லுகின்றோம். மற்றும் அப்ராடிச்சார் பாருங்க, மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகையினர். என்னடா இன்னொரு பொருள் மீது எப்படா நீங்க ஆசைப்படுவீங்க? இந்த பிறப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற முயற்சியில் இருப்பவனுக்கு இந்த உடம்பே அதிகமாச்சேடங்கிறார். இதுவே ஒரு பிரச்சனை. இந்த பிறப்பருக்கல் உற்றார்க்கு, என்ன அழக வார்த்தை, ஒரு அட்சரத்தை மாற்ற முடியாது. என்னங்க இந்த இப்படி பின்றான் போட்டு. பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகைங்கிற, இந்த உடம்பே அதிகம். அப்படி இருக்கும் பொழுது எப்படா பொருள் மீது ஆசை வைப்பீங்கன்றார். எப்படி பாருங்க, நான் ஒரு குரலாக சொல்லிட்டு போகிறேன். எப்படி நம்மளை எடுத்துகிட்டு முதல்ல ஒரு இன்சென்டிவை கொடுத்துட்டு அப்புறம் புலனை அடக்கணுங்கிறாரு, அப்புறம் உடம்பே மிகைங்கிறாரு. அடுத்து என்ன சொல்ல போகிறாரோ? எப்படியா முடியும்? யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகுங்கிறார். அகட விகடம் அப்படிம்பாங்க கிராமத்தில். அகங்காரம் அமகாரம், ஐ அண்ட் மைன், நான் எனது, நான் இருந்தால் எனது வந்துடும். நான்கிறது எங்கே போகுது? முதல்ல உடம்பு, இந்த உடம்பு நான் போச்சு, அப்போ உலகம் முழுக்க என்னது நான் ஆரம்பிக்கும். இட் கேன் நாட் செட்டில் டவுன் ஃபார் எனி திங் லெஸ். அதனால நான் எனது என்னும் செருக்கு, செருக்கு அதுதான் சொல்றார். செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். இன்சென்டிவ், ஒரு சஜஷன், ஒரு நெக்கல். அப்புறம் இன்னும் என்ன ஆகும்? அட்டைன்மெண்ட்டில் என்ன ஆகும்? இது சொல்கிறாரா? விட்டுருவாரா? லேசா வார்னிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது குறள். பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. பற்று இருக்கு, அதை விடாதவர்களுக்கு துன்பம் அவர்களை பற்றி கொண்டு விடாமல் இருக்குங்கிறார். அது நீ பற்றி விடவில்லை என்றால் துன்பம் அப்படிலாம் சொல்லல பாருங்க. பற்றி விடா இடும்பைகள், இந்த துன்பங்கள் விடவே விடாதுப்பா. யாரை? பற்று விடாதவனை. பற்று விடாதவர்க்கு பற்றி விடா அப்படிங்கிறார். அவனை பற்றிக்கும் விடவே விடாதுங்கிறார். சொன்னாரா? தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். ஆசைகளை முழுதுமாக விட்டுவிட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர். தலைப்பட்டார், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே, மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் வள்ளுவர். அவரே நல்வாழ்விற்கு முயற்சி செய்பவர்கள். அப்படி அந்த பற்றை விடாதவர்களோ பிறவி வலைக்குள் அகப்பட்டவர். மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். இப்படிதான் இருக்கு நிலைமை அப்படிங்கிறார். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். பற்றே இல்லாமல் இறுதியானா இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சிக்கலிலிருந்து, சுழற்சியிலிருந்து விடுபடலாம் இல்லையா? மற்ற நிலையாமை காணப்படும். திரும்ப திரும்ப இங்கே வர வேண்டியது தான். அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார். சிலது நிதானமாக வாசிப்பார், ஆயக்கால் போட்டு அடி பின்னி எடுப்பார். சிலது போகிற போக்கில் அது அரிதுன்ட்டு போயிட்டாருன்னு இம்பாசிபிள்னு அர்த்தம். அரிதுன்னு திருக்குறள் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, இது சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். பெரியவங்களுடைய மரபு அது. இது உன்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, இது அரிது அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு பாஷை. அப்போது ஆசைகளை முழுவதாக விட்ட போதுதான் பிறப்பு என்கின்ற கட்டு அறுபடும். அப்படி இல்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும். சரி, இப்போ என்ன புரிஞ்சு கொண்டோம்? நான் உடம்பு அல்ல என்கின்ற தெளிவே ஞானம். அவ்வளோதான் ஞானம். நான் உடம்பு அல்ல என்கின்ற தெளிவே ஞானம். அதை தெரிந்து கொள்வதற்காகவே யோகம். நம்முடைய வரம்பை ஏற்றுக்கொண்டு வரம்பற்று கிடக்கிறதே அந்த பரம்பொருள், அதை படிவதற்கு பெயர் பக்தி. அவ்வளோதாங்க. சப்ஜெக்ட் யுவர் செல்ஃப் டு தட் மேக்னிஃபிசன்ட் கிரேட்னஸ், அது பக்தி. நான் இந்த உடம்பு இல்லையா, அது தெரிஞ்சுக்கிட்டியா, அது ஞானம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது வழிதான் யோகம். புலன்களை அடக்கிறது. இங்கே கொஞ்சம் சுவாசத்தை பயிற்சி பண்ணோம்னா மனசு ஒடுங்குகிறது இல்லையா? இது துன்பம் தருத்திருந்து அறிவோ பயன்படுத்தி இது துன்பம், இதுலேருந்து விலகி இருப்போம். இதெல்லாம் தான் யோகம். சரியா? ஆச்சு. இந்த இப்போ யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் எந்த பொருள்களின் மேல் விருப்பமில்லாதவராய் விலகுகிறானோ அவன் அந்த பொருள்களால் துன்பப்பட மாட்டான்
என்று நமக்கு இது இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறது. இதில் இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் வச்சு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இதை கவனிங்க. நம்முடைய தொடர்பு எத்தனை மனிதர்களோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊர் என்ன நினைக்கும்? என்ன ஊர்? மொத்தமே 4.5 பேர் தான் அவனுக்கு ஊரே. அவங்கள ஊர் என்ன நினைக்கும்? அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்ற யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான். அவன் எவ்ரிபடி இஸ் பிஸி. யார் நம்ம பொருட்படுத்துறதே கிடையாது. நம்முடைய தொடர்பு எத்தனை மனிதர்களோடு? கேள்வி. எத்தனை பொருட்களோடு? எத்தனை சித்தாந்தங்களோடு? 3 வச்சுங்க. பீப்புள், திங்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். நம்முடைய தொடர்பு எத்தனை மனிதர்களோடு, எத்தனை பொருட்களோடு, எத்தனை சித்தாந்தங்களோடு? 3ஆச்சா? இவற்றுள் நமக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கின்ற மனிதர்கள் எத்தனை, பொருட்கள் எத்தனை, சித்தாந்தங்கள் எத்தனை? அவற்றுள் இன்றியமையாதவை என்று நாம் கருதுகின்ற மனிதர்கள் எத்தனை, பொருட்கள் எத்தனை, சித்தாந்தங்கள் எத்தனை? அவற்றுள்ளும் நமக்கு துன்பம் தருகின்ற மனிதர்கள் எத்தனை, பொருட்கள் எத்தனை, சித்தாந்தங்கள் எத்தனை? அவற்றை கவனித்து அவை ஒவ்வொன்றிலிருந்தும் உறுதியாக விலக வேண்டும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லை. மொத்தம் இல்லைன்னா மொத்தமாக விட்டுறணும். ஓராசையும் நெஞ்சில் கூடாத ஒருவன் ஒரு திசையும் ஊரொன்றும் இல்லாமல் சென்றான். 14 உலகங்களும் அவன் சீரடியின் தடமீதில் சிரம் வைத்து தொடர்ந்தனவேன்ட்டு ஆதி பிக்ஷுவாகிய சிவனை நம்ம பாடுகிறோம். எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் எதுவும் எனதில்லை என்று அப்படி அந்த சடை அப்படி ஒரு உதறிட்டு எழுந்து நடந்தானா, நாங்கள் எல்லோரும் உன் சொந்தம் என்று 14 உலகங்களும் அவனை பின்தொடர்ந்தனவா. என்ன அருமையான காட்சி! என்ன அருமையான காட்சி! எல்லா உலகங்களும் அவனை பின்தொடர்ந்தன. அதனால மொத்தமாக அப்படி விட்டுட்டு போகலாம். இல்லை இப்போ நான் சொன்ன எத்தனை மனிதர்கள், எத்தனை பொருட்கள், எத்தனை சித்தாந்தங்கள், அவற்றில் எத்தனை பேர் நம்மோட உறவு, அதில் இன்றியமையாதவை என்ன, அதில் நமக்கு துன்பம் தருபவை எவ்வளோ, அதிலிருந்து விடுபட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். எந்த வழியை நீங்கள் வேணால் எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு தெரிந்த ஒரு வழி இருக்கிறது. அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய நிறைவு குரலாக வைக்கிறாரு எங்கள் அண்ணா. அசைக்க முடியாது எங்கள் ஐயாவை. யாதனின் நீங்கி அன்னோதல் அதனின் இல்லைன்னு சொன்னாரா? அப்புறம் அந்த அடல் வேண்டும் விடல் வேண்டும் சொன்னாரா? அப்புறம் நான் யான் எனதென்னும் செருக்கறுப்பான்னு சொன்னாரா? அப்புறம் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும்னாரா? வரிசையெல்லாம் சொல்லிட்டு எப்படி முடிக்கிறார்? பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்குங்கிறார். என்ன இறுதியில் நம்ம என்ன கேள்வி கேட்போம்? அதை ஆன்டிசிபேட் பண்ணி அடிக்கிறார். ஏன்பா டிசையர், ஆசை அப்படிங்கிறது படைப்பில் ஏற்கனவே இருக்கிறது தானே? அதுதானே என்கிட்ட வச்சுட்டு அதுலேயே எனக்கு ஆப்பும் வச்சா இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஆப்பு வைக்கலடா, அதுக்கு ஒரு டைரக்ஷன் வச்சுருக்கோமே. பற்று தானே, டிசைர் இருக்குல்ல. டிசைர் ஹிம் அலோன். பற்றுக பற்றற்றான் பற்றினை. நீ ஒரு பொருள் மீது ஆசை வச்சா அந்த பொருளும் உன்னை நேசிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். இருக்க பொருளுக்கு, மனுஷனுக்கே இல்லை, பொருளுக்கு எங்கே இருக்க போகுது? ஒரு உறவு மேலே ஆகா ஓஹோ நீ என் உயிரேன்னா அந்த உயிரெல்லாம் நினைக்கலீங்களே. அப்போது நீ எங்கே நீ அன்பு வச்சா, பற்று வச்சா மொத்தம் வட்டி முதலமா திரும்பி வருமா அங்கே வையேன் அப்படிங்கிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை. ஒன்லி ஹிஸ் லவ் இஸ் நியூட்ரல். ஒன்லி a guru's pure love is a guru's nature. Pure love is guru's nature. God's love alone is neutral. அங்க வெயி அவனை வாரி கொட்டிடுவான் போட்டு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக. எதற்கு? மீதி எல்லா பற்றும் விட்டு போகும். அதை ஒரு புழு நமக்கு இதை தினந்தோறும் கற்றுக் கொடுக்கிறது. முன்னாடி பிடிச்சிக்கிட்டு தான் பின்னாடி விடும். புழு பார்த்துருக்கீங்களா? புழு ஊர்ந்து போவதை பார்த்துருக்கீங்களா? இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ டெலிகேட்டாக இருக்குது. அந்த இலைங்கிறது அதுக்கு ஒரு சாலை மாதிரி, உணவும் கூட. அதை அப்படி முன்னாடி பிடிச்சிட்டு பின்னால் விடும். அப்படி சுருக்கிக்கும், திரும்ப போய் முன்னால் பிடிச்சிக்கும், பின்னால் விடும். உடம்பு அப்படி சுருட்டிக்கும், திரும்ப போகும். அப்படி பிடிச்சிக்க அவனை. பற்றுக பற்றற்றான் பற்றினை. அவனுக்கு இலைக்கு பற்று இருக்கா? இல்லை. இறைவனுக்கு பற்று இருக்கா? இல்லை. அவ்வளோதான் விஷயம். அப்போ மீதி எல்லாம் விடுபடலாம். எந்த வழி? உங்கள் வழி என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த 10 குறளில் முதற் குறளிலும் நிறைவு குறளிலும் ஒரு காமட், ஒரு விஸ்டாவை காட்டிட்டார் திருவள்ளுவர். இடையில என்ன ஆகும், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். பரிமேலழகருடைய உரைக்கு நாம் திரும்பி சென்று ஒன்று மொத்தமாக விட்டுவிட வேண்டும் பற்றை.
இல்லை, எதெல்லாம் நமக்கு துன்பம் கொடுக்கிறதோ அந்த பொருள், அந்த சித்தாந்தம், அந்த உறவு இதிலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். விலகி இருப்புனா ரெசிக்னேஷன் எழுதிட்டு வருதில்லை. மைக்கே எனக்கு உன் மீது இருந்த பற்று போய்விட்டது, அதெல்லாம் கிடையாது, போகாது, அதுதான் விலகும். அதே மாதிரி ஒருத்தட்ட போய் உண்மையில நான் ஆசை வச்சேன், இனிமேல் வைக்க ஐயா அதெல்லாம் வைக்க கேடு, ஆசை வைக்காமல் இருப்போம். மெயின்டைன் தி டிஸ்டன்ஸ் விச் பீப்புள் ஷோ யூ, அவ்வளோதானே. அந்த மாதிரி வச்சுக்கிட்டா நமக்கு நிம்மதியாக போயிடும். சரியா இருக்கா? இப்போ மீண்டும் ஒரு முறை 2 குறளை சொல்லும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லி உங்கள் அனைவரையும் நாளை மாலை ஆர்கே கன்வென்ஷன் சென்டருக்கு வரும்படி மனதார அழைக்கிறேன். வணக்கம்.